ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லலாம், எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான தரமான ப்ரொமோ 3 வந்துச்சு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த லைவ்லேயே வந்துச்சு. பிக் பாஸ் வந்து கூப்பிட்டு திவாகர் கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி தொப்பின்னு சொல்லும்போதே தெரிஞ்சு போச்சு யாருக்கும் தொப்பியை போட போகிறாங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. நடுவில் ஒரு பொருளை வைப்பாங்க. இவங்க 2 பேரும் வந்து டக்குன்னு எடுக்கணும். எடுத்தவங்க ஓடுறதுக்குள்ளே இன்னொருத்தவங்க தொட்டுட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. அப்படி தான் முன்னாடி கேம் இருந்துச்சு. பட் இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஒரு போட்டி வந்து செம சுவாரஸ்யமாக போகணும். அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் சோத்துக்கு வந்துட்டு சிங்கி அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பரபரப்பாக போகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அடிதடி மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. என்னென்னா அந்த தொப்பி நடுவில் இருக்கும். ஆப்போசிட்டில் நின்றுட்டு இருப்பாங்க. டக்குன்னு வரணும். வந்து அந்த தொப்பியை எடுத்து தலையில் போடணும். அதாவது அங்கே ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துக்கு போய் தொப்பியை மாட்டணும். தலையில் மாட்டிட்டாங்க, அவங்க வின்னு. அந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை கொடுத்துருக்காங்க. பயங்கரமாக மோதிக்கிறாங்க. துஷாரும் வினோத்தும் ஒரு பக்கம் மோதுறாங்க. வினோத் வந்துட்டு சூப்பர் டீலக்ஸ் சார்பாக மோதுறாரு. துஷார் வந்து பிக் பாஸ் டீம் சார்பாக ஃபஸ்ட்டே நம்ம தொப்பியை வந்து எடுத்தது துஷார் தான். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வினோத் சுதாரித்து ஒரு லாக்கை போடுறாரு. அதுக்கப்புறம் போய்ட்டு ஒரு இடத்துல வந்து தொப்பியை மாற்ற மாதிரி இருக்குது. ஸோ சூப்பர் டீலக்ஸ் ஒன்று வின்னு. அடுத்தது பார்த்திங்கன்னா பயங்கரமான டஃப்பாக போகுது. கெமியும் கமருதனும் ஒரு பக்கம் இறங்குறாங்க. இன்னொரு பக்கம் எஃப்ஜேவும் ரம்யாவும் இறங்குறாங்க. கெமியும் கமருதனும் உங்களுக்கே தெரியும் எப்படி ஒரு ஃபிசிக்கலான ஃபிட்னஸ் ஆனாலும் இவங்க எப்படி இவங்க கூட ஈடு கொடுக்க போகிறாங்க. இந்த எஃப்ஜேவும் ரம்யாவும் நினச்சா பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா இவர் கமருதீன் தடுக்க போகிறாரு. ஆனால் ரம்யா தொப்பியை மாட்டுற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த இது மேலே ஏறலை. என்ன நடக்குமோ தெரியல. ஆனால் கண்டிப்பாக வந்து அவங்க தான் வின் பண்ண மாதிரியும் தெரியுது. ஸோ அகைன் சூப்பர் டீலக்ஸ் தான் வின் பண்ண மாதிரி இருக்குது. அப்படி வின் பண்ணாங்கன்னா இந்த வாட்டி கண்ட்ரோல் ரூம் போகும்போது பயங்கரமான சம்பவங்கள் பிக் பாஸ் டீமுக்கு இருக்குது அப்படின்றதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த டாஸ்க்கை யார் வின் பண்ணால் கரெக்டாக இருக்கும், யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.